உயிரினங்களோட பேர் என்ன செஞ்சிட்டீங்க? ஈக்குவலாக சொல்லியிருக்கீங்க. வெரி குட் 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 சில்ட்ரன்ஸ். அழகாக படிக்கிறீங்களே நீங்கள். அடுத்து என்ன? வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி, மின்மினி பூச்சி, மின்மினி பூச்சி, ஓணான், ஓணான், வண்டு, வண்டு, பசு, பசு. அப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க எல்லாரும். அவர்கள் மேலே கூறிய உயிரினங்களின் படங்களை வரையவும் மறக்கவில்லை. இங்க வா பாப்பா, இங்கே பாரு. இது என்னது? எலிஃபண்ட். தமிழில் யானை. யானை. இது என்னது? குருவி. குருவி. சரி, இப்போ நீங்கள் டைம் இருக்கும்போது என்ன செய்யணும்? இந்த மாதிரி நீங்களும் 2 பேரும் படம் வரைவீங்களா? இதை பார்த்து வரைவீங்களா? உயிரினங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உயிரினங்களையும் படம் மாதிரி வரைங்க. என்ன? வெரி குட். அடுத்து இது என்னது? பசு. இது குரங்கு. இது தவளை. இது பூனை. இது அணில். பூனை. பூனை. சரி. மித்ரா வரைந்த உயிரினங்களின் படங்களை பார்த்தீர்களா? நாமும் இதுபோல் விளையாடலாமா? பெயர் சொல்லாமல் உயிரினங்களின் ஓசையையோ இயக்கத்தையோ நடித்து காட்டவும். சரி, பேர் சொல்லக்கூடாது. இப்போ ஒவ்வொரு உயிரினங்களோட சவுண்டு, இங்கே வா பாப்பா, ஒவ்வொரு உயிரினமும் எப்படி எப்படி சவுண்டு போடுன்னு சொல்லி காட்டுங்க பார்ப்போம். அடுத்து விதில். அடுத்து பாப்பா, என்ன சவுண்டு உனக்கு தெரியும்? சிங்கம். அது எப்படி சவுண்டு போடும்? கர்ஜிக்கும். சரி, நீ என்ன? அடுத்து என்னது? கிளி எப்படி சவுண்டு கொடுக்கும்? குருவி. மயில். வெரி குட். சரி, நாய். பூனை. அப்புறம் வேற என்ன மிருகம் இருக்குது? பசுமாடு. ஆடு. வெரி குட். கோழி. சேவல் தான் கொக்கரக்கோ. கோழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? அரிசியெல்லாம் கொத்தும்போது இப்படி கொக் அப்படி சொல்லும். வேற என்னது? பாம்பு எப்படி சவுண்டு விடும்? பாம்பு. பாம்பு இந்த சோட்டா பீனில் இருக்குல்ல, கடிக்க ஒரு காலை. சரி, இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க. வெரி குட். அடுத்து கண்டறிந்த உயிரினங்களின் பெயர்களை பட்டியலிட்டு அவற்றின் படங்களை வரைந்து நிறமும் கொடுங்கள். அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட உயிரினங்களோட படங்கள் எல்லாம் வரைஞ்சி, உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை வரைஞ்சி ஒரு கலர் கொடுப்பீங்களா? ஆளுக்கு ஒரு படம் நாளைக்கு வரைஞ்சிடலாமா? என்ன? உங்களின் பட்டியலில் மிகச்சிறிய உயிரினம் எது? இது வரைக்கும் நீங்கள் சொன்னதுலேயே ரொம்ப சின்ன உயிரினம் எது? எறும்பு. வெரி குட். மிகப்பெரிய சொல்லு. மிகப்பெரிய உயிரினம் எது? யானை. வெரி குட். சுற்றுப்புறத்தில் உள்ள சிறிய உயிரினங்களை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? நீங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, என்ன பார்த்துருக்க? என்னெல்லாம் பார்த்துருக்க? புழு போகும். குட்டி புழு. மண்புழு. சரி சரி. மண்புழு இருக்குல்ல, அந்த புழு சொல்கிறேன். மண்புழு. என்ன? அப்புறம் மண்புழு என்னன்னா, மண்புழுவை தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விவசாயிகளின் நண்பன். அது ஏன் அப்படி சொல்லுதாங்க அப்படின்னா, இந்த மண்புழு என்ன செய்யும்னா, மண்ணுக்கு அடியில் போய் தோண்டி அந்த மண்ணை வந்து நல்லா என்ன செஞ்சிடும்? தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வைக்கக்கூடிய அளவுக்கான நல்ல ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்கி வச்சிடும். இப்படி நுழைஞ்சு போய் அந்த மண் அப்படி ஆனாலும் அப்போ தண்ணியெல்லாம் அந்த மண் நல்லா உறிஞ்சி வச்சு இந்த செடிகள்லாம் வளர்கிறதுக்கு என்ன செய்யும், நல்லா வளமாக செடி வளர்கிறதுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும். அதனால தான் என்ன செய்தாங்க, மண்புழு வந்து என்னது, விவசாயிகளின் நண்பன். நண்பன். நண்பன் ஏப்பா ஃப்ரெண்டாக இருக்கு? நண்பன்னா அதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். நண்பன்னா வந்து மண்புழுக்கு நீங்கள் ஏதாவது நம்ம ரூபாயா கொடுக்காங்க விவசாயி, இல்லைல்ல பணம் கொடுக்காங்களா, சாப்பாடு கொடுக்காங்களா, எதுவுமே கிடையாது. அது எதுவுமே வாங்காமல் உதவி பண்ணுதில்ல, அதுதான் விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளின் நண்பன் யார்? புழு. மண்புழு. மண்புழு. நம்ம இப்போ இந்த நெளிஞ்சு நீளமாக இருக்கும் தெரியுமா, அதுதான் மண்புழு. இப்போ பெருசாக ஒன்று இருக்குல்ல, அதுதான். எஸ், அதே தான். மெரூன் கலரில் இருக்கும், அதுதான் மண்புழு. கருப்பு கலர்லேயும் இருக்கும், ரெட் கலர்லேயும் இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு வகையாக இருக்கும். நமது பள்ளியின் சுற்றுப்புறத்திலும் ஏராளம் சிறிய உயிரினங்கள் காணப்படுகிறது அல்லவா. நம்ம உங்கள் பள்ளிக்கூடத்தை சுற்றி நிறைய உயிரினம் இருக்குங்களா, என்ன பார்த்துருக்கீங்களா? உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீ என்ன உயிரினம் பார்த்துருக்க? அணில் ஸ்கூலுக்கு உள்ளே வரலடி. அவன் என்ன ஞாபகம் வச்சுருக்கான்னு பார்ப்போம். நீ பள்ளிக்கூடத்தில் என்ன உயிரினம் பார்த்த? கரடி. பள்ளிக்கூடத்துக்கு கரடி வந்ததா? வராத காட்டுக்குட்டை எப்படி வரும் போறேன். உங்கள் பள்ளிக்கூடத்துக்கிட்ட நீங்கள் போகும்போது நாய் வரும்ல, பார்த்துருக்கல, நாய் வரும். அங்கே செடியில் பைக் இருக்கும். என்ன இருக்கும்? பைக்கா? ஆமாம், அங்கே ஒன்று போகிறோம், அங்கே பைக் இருக்கும். அதில் எங்கள் டீச்சர் போவாங்க. ஓ, பைக்கில் உங்கள் டீச்சர் போவாங்களோ? பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். சரி, அடுத்து அவையெல்லாம் ஒரே அளவில் இருக்கிறதா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு உயிரினம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒரே அளவுலையா இருக்குது? வாயில் கை வைக்காது, வேறு வேறு அளவில் தானே இருக்குது. ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று உயரமாக இருக்கும், ஒன்று வந்து குண்டாக இருக்கும், இன்னொன்று ஒல்லியாக இருக்கும். அப்படி வேறு வேறு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அப்படி சொல்லியிருக்கு, வித்தியாசமாக இருக்குல்ல அப்படி. அப்போ அங்கே ஸ்கூலில் நிறைய பூனை நாயெல்லாம் இந்த ரெண்டு பூனை வரும், நாயெல்லாம் உள்ளே வராது. சரி, இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் ஸ்கூலில் ஒரு உயிரினத்தை பார்த்துட்டு வந்து எந்த உயிரினத்தை பார்த்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். என்ன அப்பா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பாம்பு பார்த்தேன். சின்னதாக இருக்குது, இதே போது தான், இதே மாதிரி இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஓ, வெரி குட். நாம் சேர்ந்து உற்று நோக்குவோமா? உற்று நோக்குவதற்கு லென்ஸை பயன்படுத்துங்கள். இப்போ மண்புழு, பட்டாம்பூச்சி, அது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன புடிசாக கூட உயிரினங்கள் இருக்குது. அதை பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? லென்ஸை வச்சு பார்க்கலாம். லென்ஸை வச்சு பார்த்தா அதோட கை, கால், கண் எல்லாமே நம்ம நல்லா பார்க்கலாம். தெரியும். ஆமாம், கண்ணாடி வந்து கண்ணுக்கு வந்து ஏதாவது இப்போ குறைபாடு இருந்ததுன்னா போடுவாங்க. ஆனால் லென்ஸ் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பொருளை கூட பெருசாக காட்டும். அதுதான் என்னது? லென்ஸ். சரி, எங்கெல்லாம் உற்று நோக்கலாம்? எங்கெல்லாம் உற்று நோக்க முடியும்? மண்ணில், அப்புறம் செடிகளில், அப்புறம் காற்றில், மரங்களில், தண்ணீரில். இப்போ மண்ணில் பார்த்தோம்னா மண்ணுலேயும் இந்த மாதிரி மண்புழு, சின்ன சின்ன உயிரினங்கள், புழுக்கள்லாம் வந்து அந்த மாதிரி மண்ணில் இருக்கும். அது நம்ம சாதாரண பார்க்கும்போது தெரியாது. ஆமாம், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாமலும் நிறைய உயிரினங்கள் இருக்குது. பாக்டீரியா, அப்புறம் வேறு என்ன இல்லாமல் வைரஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ செடிகள்லேயும் இருக்கும். செடிகள்லேயும் வெள்ளை சிங்கம் அதில் நிறைய இதாக இருக்கும். ஆமாம், இறால். அப்போ செடிகள்லேயும் சாப்பிடும் இறால். என்னது சாப்பிடும்? எது சாப்பிடும் இறால? யாரும் சாப்பிடாது. இறால் அவன் தின்போம்ல, அதை சொல்கிறேன். இப்போ இறால் வந்து இந்த ஒரு டப்பை வச்சு தொடர்ந்து சிங்கத்துக்கு கொடுப்பாங்களா, அந்த இறால் தான் சொல்கிறேன். ஓ, அப்படியா? செடிகள்லேயும் புழுக்கள்லாம் வந்து இருக்கும். புழுக்கள், சின்ன சின்ன லாவாக்கள், சின்ன புழு,
காற்றுலையும் வைரஸ்ஸு, பாக்டீரியா, அப்புறம் வேறு என்ன அப்போ இருக்குது? விஷம் புழு இருக்குல்ல, விஷம் புழு. விஷம்லாம் இருக்காது. இந்த மாதிரி வைரஸ் இது அப்புறம் பாக்டீரியாலாம் காற்றுல இருக்கும். இப்போ எதுக்காக வந்து யாருக்கா இப்போ காய்ச்சல் இருக்குது, சளி இருக்குன்னா மாஸ்க் போட சொல்லுவாங்க. எதுக்கு போட சொல்லுவாங்க? ஏன்னா பூச்சியாக அடையும். இல்லை அவங்க தும்முனாங்கன்னு ஏன் அவங்க உடம்புக்குள்ளே இருக்க வைரஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அப்போ நம்ம காற்று சுவாசிக்கோம்ல, அப்போ அந்த பாக்டீரியாலாம் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அப்போ காற்றுல என்ன செய்யும்? பாக்டீரியா, வைரஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து காற்றுல இருக்குது. அப்போ தண்ணீர்லேயும் அந்த மாதிரி என்ன செய்யுது? உயிரினங்கள் இருக்குது. சரி, கண்டறிந்த சிறிய உயிரினங்களின் பெயர்களை எனது சூழ்நிலையியல் குறிப்பேட்டில் எழுதவும். எழுத்தை வச்சு படம் வரையலாம். இப்போ இந்த நான் வச்சு இப்படி காக்கா மாதிரி வரைஞ்சிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு எழுத்தை வச்சு வரைய முடியும். இதை மாதிரி எந்தெல்லாம் வரைய முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம்னு. இப்போ நான் வச்சு இந்த இப்படி வரைஞ்சி காக்கா மாதிரி போட்டிருக்காங்களா? அப்போ நான் உள்ளே போட்டு அங்கே ஒரு வால் வரைஞ்சி எங்கள் விட்டு போட்டு நடக்க சொல்லிக் கொடுக்கல. சரி, இவ்வளோ படித்தாச்சு. அப்போ இன்றைக்கி EVS ஹோம்ஒர்க்கு வெற்றிகரமாக முடிஞ்சுது. வெரி குட், சூப்பராக படித்தாச்சு. அடுத்து TEA